ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் கவர்ச்சி கண்ணழகி டி.ஆர். ராஜகுமாரி சிவாஜி எம்ஜிஆரை இணைத்த பலே தந்திரக்காரி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவின் மாபெரும் பட்ஜெட்டில் உருவான சந்திரலேகா திரைப்படத்தில் நடித்தார் டி.ஆர். ராஜகுமாரி. குறிப்பாக அந்த திரைப்படத்தில் இவர் ஆடிய ஜிப்சி நடனமும் இறுதி காட்சியில் இடம்பெற்ற ட்ரம்ஸ் நடனத்தில் அவர் ஆடிய ஆட்டமும் இவருக்கு இந்திய அளவில் பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்த்தது. 1922ஆம் ஆண்டு மே மாதம் தஞ்சாவூரில் பிறந்தவர் டி.ஆர். ராஜகுமாரி. இவரின் இயற்பெயர் ராஜாயி. அம்மா ரங்கநாயகி குசலாம்பாள். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற இசை மேதையாக வலம் வந்தார். ராஜகுமாரி பிறந்த சில தினங்களிலேயே தந்தை ராதாகிருஷ்ணன் இறைவனடி சேர்ந்து விட்டார். சிறுவயதில் இருந்தே இசையும் நடனமுமாக கலைசெல்வியின் கைப்பிடித்து வளர்ந்தார் டி.ஆர். ராஜகுமாரி. அப்பா இறந்துவிட்ட காரணத்தால் குடும்பத்தின் மொத்த பாரமும் ராஜாயி தலையில் வந்து இறங்கியது. இருப்பினும் முன் வந்து ஏற்றுக்கொண்டார் ராஜாயி. 1939ஆம் ஆண்டு டெக்கான் சினிடோன் தயாரிப்பில் வெளியான குமார குலோத்துங்கன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் டி.ஆர். ராஜகுமாரி. அதனைத் தொடர்ந்து மந்தாரவதி, சூரியபுத்ரி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார். இவையனைத்துமே பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்து பல்லை காட்டின. உடைந்து போனார் ராஜாயி. சினிமாவுக்காக ராஜாயி என்ற பெயரை கொஞ்சம் மாற்றி டி.ஆர். ராஜகுமாரி என்று மாற்றினார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று சினிமா வாய்ப்பை கை நழுவவிட்ட நிலையில் ராஜாயி குமைந்து கொண்டிருந்த வேளையில்தான் டி.ஆர். ராஜகுமாரியை இயக்குனரும் தயாரிப்பாளருமான கே. சுப்பிரமணியம் சந்திக்க அவர் தயாரித்த கச்ச தேவயானி படத்தில் கதாநாயகி வாய்ப்பு கொடுத்தார். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து பி.யு. சின்னப்பாவுடன், மனோன்மணி, தியாகராஜ பாகவதருடன், சிவகவி, ஹரிதாஸ், எம்ஜிஆர் உடன், குலேபகாவலி, புதுமை பித்தன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து நடித்தார். 1945ஆம் ஆண்டு தீபாவளியன்று வெளியான ஹரிதாஸ் திரைப்படம் அடுத்த 3 தீபாவளிகள் வரை ஓடி சாதனை சிகரம் தொட்டது. அதேபோல சிவகவி, குலேபகாவலி, புதுமை பித்தன் திரைப்படங்களும் பட்டி தொட்டியெங்கும் ஹிட்டடித்தது. ரசிகர் ஒருவர் சொல்கிறார், எனது தாத்தா இவருடைய தீவிர ரசிகர். செய்தித்தாளில் வந்த இவரது புகைப்படத்தை கத்தரித்து பீரோவில் ஒட்டியிருந்தார். அதை பார்த்த பாட்டி தாத்தாவுடன் சண்டை போட்டார் என்று. அந்த அளவிற்கு ரசிகர்களின் மனதில் கவர்ச்சி கன்னியாக இருந்திருக்கிறார் நடிகை டி.ஆர். ராஜகுமாரி. தமிழ் சினிமாவின் மாபெரும் பட்ஜெட்டில் உருவான சந்திரலேகா திரைப்படத்தில் நடித்தார் ராஜகுமாரி. குறிப்பாக அந்த திரைப்படத்தில் இவர் ஆடிய ஜிப்சி நடனமும் இறுதி காட்சியில் இடம்பெற்ற ட்ரம்ஸ் நடனத்தில் அவர் ஆடிய ஆட்டமும் இவருக்கு இந்திய அளவில் பாராட்டுகளை கொண்டு வந்து சேர்த்தது. அது ஹிந்தியில் வெளியான சந்திரலேகா திரைப்படத்திலும் டி.ஆர். ராஜகுமாரி நடிப்பதற்கு வழிவகுத்தது. இது மட்டுமில்லாமல் கலைஞர் மு. கருணாநிதியின் வசனத்தில் வெளியான பொறுத்தது போதும், மனோகரா, சிவாஜியுடன், தங்கப்பதுமை, எம்ஜிஆருடன், பணக்காரி, பெரிய இடத்து பெண் உள்ளிட்ட திரைப்படங்களில் இணைந்து நடித்தார். அதேபோல டி.ஆர். மகாலிங்கத்துடன் இவர் இணைந்து நடித்த திரைப்படங்களும் பெரிய வெற்றியை பெற்றன. திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய சகோதரர் டி.ஆர். ராமண்ணாவிற்கு ஆதரவாக இருந்து அவரை தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் மாற்றினார். எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டுக்கிளி. இந்த திரைப்படத்தை ராமண்ணா இயக்கவும் தயாரிக்கவும் செய்ய அவருடன் தயாரிப்பாளராக கரம் கோர்த்தார் டி.ஆர். ராஜகுமாரி. சென்னையில் முதலாக தன்னுடைய பெயரில் சொந்தமாக திரையரங்கை கட்டிய முதல் நடிகை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம், முன்பு சென்னை பாண்டி பஜாரில் ராஜகுமாரி தியேட்டர் இருந்தது. கவியரசர் கண்ணதாசன் தயாரித்த வானம் பாடி திரைப்படம்தான் ராஜகுமாரியின் கடைசி திரைப்படம். தனி ஒருத்தியாக முளைத்து சாதனையின் உச்சத்திற்கு சென்ற டி.ஆர். ராஜகுமாரி பிற்காலத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். அதனால் சினிமா சம்பந்தப்பட்ட எந்தொரு விழாவுக்கும் இவரை யாரும் அழைக்கவில்லை.
1999 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய 77 வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.